தாவேகா நிர்வாகியின் அதிவேக பயணம் முன்னால் சென்ற வாகனத்தின் மீது மோதியதில் தாவேகா நிர்வாகி உட்பட 2 பலி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த கருநீலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் கிளை நிர்வாகியாக பொறுப்பு வகித்து வந்துள்ளார். ஸ்ரீதர் தனது ஆரூன் 5 ரக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்று கொண்டிருந்த மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனத்தின் மீது ஸ்ரீதரின் பைக் எதிர்பாராத விதமாக மிக வேகமாக மோதியுள்ளது. இதில் முன்னால் சென்று கொண்டிருந்த தெருவாக சென்று பழைய இரும்பு, பேப்பர், தகரம் போன்ற பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வந்த காயலாங்கடை வியாபாரி கோவிந்தராஜ் என்பவரும் தாவேகா நிர்வாகியுமான ஸ்ரீதரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஸ்ரீதர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவருமே இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொத்தேரி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விதிகளை மீறியதால் ஏற்படும் பேரழிவிற்கு ஒரு சாட்சியாகும். 22 வயதே ஆன ஒரு இளைஞரின் எதிர்காலம் ஒரு நொடி பொழுதில் முடிந்து போனது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனி நபருக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம். ஜமீன் பல்லாவரம் மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டு நேரு தெரு காமராஜர் நகர் பகுதியில் குடியிருந்து வரும் இந்து ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த மிகவும் வறுமை கோட்டில் கீழ் உள்ள 4 தலைமுறைகளாக 80 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் ஜமீன் பல்லாவரம் கிராமத்தில் கிராமநத்தம் நிலத்தில் பூர்வீகமாக குடியிருந்து வருகிறார்கள். மூதாதையர்களுக்கு 1974ஆம் ஆண்டு அன்றைய மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி சைதாப்பேட்டை தாலுகா வட்டாட்சியர் அவர்களால் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இருப்பினும் தற்பொழுது கடந்த 2024 முதல் தற்போது வரை நீங்கள் குடியிருப்பது நீர்நிலை மற்றும் ஆக்கிரமிப்பு பகுதி என்று பொய் சொல்லிக்கொண்டு எங்களை காலி பண்ண சொல்லி தொல்லை கொடுத்து வருகின்றனர். சுமார் 52 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலங்களை வருவாய்த்துறை அதிகாரிகளால் ஆய்வு செய்துதான் எங்களுக்கு தமிழக அரசால் செட்டில்மெண்ட் பட்டா வழங்கப்பட்டது. எங்களது பகுதியில் உள்ள சுகம் மருத்துவமனை அருகில் மழைநீர் வெள்ளம் வெளியேறிட சேகர் முதலியார் கட்டிடத்திற்கு எதிர் திசையில் அன்றைய ஆங்கில ஆட்சியரால் காலத்தில் அமைக்கப்பட்ட பாலத்தை ஆக்கிரமிப்பு செய்து பல கோடி மதிப்பிலான கட்டிடத்தை கட்டி மழைநீர் ஓடையை தடுத்திடும் வகையில் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு வாடகை விட்டு பல கோடிகளை கல்லா கட்டி வரும் சேகர் முதலியாரை கண்டுக்காமல் அவருக்கு பக்கபலமாக உள்ளூர் அரசியல்வாதிகளை கையில் போட்டுக்கொண்டு அவருக்கு ஆதரவாக அந்த பாலத்தை மாற்றி எங்களது குடியிருப்பு பகுதிக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இதே பகுதியில் வசித்து வரும் எங்களுக்கு மின்சாரம், சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி என அனைத்து வசதிகள் மற்றும் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, அடையாள அட்டை என அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்கிய பிறகு திடீரென 21 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து அதற்குள்ளாக இந்த இடத்தை காலி செய்து தர சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அப்பா பட்டா வழங்குவார், மகன் அந்த இடத்தை பிடுங்கிக் கொள்வாரா என தமிழக அரசை குற்றம் சாட்டியதோடு திமுகவிற்கு வாக்களித்து மு.க. ஸ்டாலினை முதல்வராக்கியது இதற்கு தானா என கேள்வி எழுப்பினர். 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த எங்களது இடங்களை விட்டு கொடுக்க முடியாது. அதையும் மீறி அகற்ற நினைத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதை தவிர வேறு வழியில்லை. குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என தெரிவித்தனர். பண்ணி உங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்குறோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டில் பார்க்கணுன்ற ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் இந்த மக்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் குடிந்து வரோம். 1974 பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அடங்கல்ல பேர் இருக்குது. பல்லாவரம் நகராட்சியில் வரி கட்டியிருக்கிறோம். இப்படி பல்வேறு நிலைகளை எங்களுக்கு அங்கே நாங்கள் வசிப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் நிறைய இருக்குது.
பாஜக மாநில இளைஞரணி நடத்திய இளம் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை SRM யூனிவர்சிட்டி வளாகத்தில் 300 இளைஞர்களுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள SRM கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இளம் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக இளைஞர் அணி மாநில தலைவர் SG சூர்யா, அனைத்து அணிகளின் அமைப்பாளர் KD ராகவன் அவர்களும், OBC அணி மாநில தலைவர் டாக்டர் வீர திருநாவுக்கரசு, மாநில செயலாளர் அஸ்வத்தமன், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன், பேச்சாளர் ஜெயந்தி ஐயங்கார் ஆகியோர் கலந்து கொண்டு பேச்சாளர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தினர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை இளைஞர் அணி மாநில பொதுச் செயலாளர் மாலினி ராஜேந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். வெல்கம் அட்ரஸ் பண்ண அழைக்கின்றோம். Many steps in இன்று தமிழக பாஜகவின் வளர்ந்த நாடாக ஒரு நாடு உருவாகிறது என்று சொன்னால் அங்கே மக்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் செலுத்துவதுதான் திராவிட மாடல் அரசு. மக்களின் வங்கி கணக்கு பூஜ்ஜியம் ஆக்குவதுதான் பாஜக ஆரிய மாடல் அரசு என சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் பேச்சு. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத் அடுத்த நத்தநல்லூர் பகுதியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மருத்துவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்பொழுது மேடையில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், 300 ரூபாய் கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்கி கொண்டிருந்தோம். மோடி அரசு கேஸ் கம்பெனிக்கு ரூபாய் 600 ரூபாய் கொடுப்பதாகவும் நீங்கள் 300 ரூபாய் கொடுத்தால் போதும் என கூறினார்கள். ஒரு வருடம் கழித்து கேஸ் சிலிண்டருக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடுங்கள், பேங்க் அக்கௌண்ட்டிற்கு 700 ரூபாய் போட்டு விடுவோம், எடுத்துக்கொண்டு 1000 ரூபாய் சிலிண்டருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். வங்கி கணக்கில் இருந்த 700 ரூபாய் 600, 500 என வங்கி கணக்கு பூஜ்ஜியமாகியது. இதுதான் மோடி ஆட்சி. மக்களின் வங்கி கணக்கிற்கு மாதம் 1000 ரூபாய் செலுத்துவது திராவிட மாடல் அரசு. 100 ரூபாய் 100 ரூபாய் என உருவி வங்கி கணக்கை பூஜ்ஜியமாக்குவது பாஜக அரசு. பாஜக அரசிற்கு யார் ஒத்து ஊதுவார்கள் என்றால் அது அதிமுக தான். அந்த ஆட்சி நமக்கு தேவையா? நமது தன்மானத்தை, சுயமரியாதத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டு முதல்வர் தமிழர்கள் தலைக்குனிய கூடாது என கூறுகிறார் என பேசியுள்ளார். காவி கரைப்படிந்த பாசிச கூட்டம் அதற்கு ஒத்து ஒதுகின்ற தமிழ்நாட்டை 10 ஆண்டு காலமாக இந்த JJM ஜல் ஜீவன் மிஷன் முதல்வர் அதை காப்பாத்திட்டாரு என்ற பாட்டி சொல்றாரு. சொன்னது ஞாபகம் வருது. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற 700 ரூபாய் 600 ரூபாவா மாறிச்சு. 600 ரூபாய் தேர்தல் நேரத்தில் நிறுத்தி நம்முடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும். திருக்கோவிலூரில் IJK பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட துணை பொதுச் செயலாளர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி திருக்கோவிலூர் தொகுதியில் மாவட்ட தலைவர் காமராஜ் முன்னிலையில் திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன், மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் வசந்தன், ரிஷிவந்தியன் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி, மண்டல தலைவர் தெய்வீகன், திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட விளம்பர பிரிவு செயலாளர் கார்த்திக், மாவட்ட அமைப்பு செயலாளர் ரீகன்ராஜ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன், நம்ம பொருளாதாரத்தை அவங்க கேட்காம நம்ம செய்யலாம். அப்படி இல்லை இவ்வளோ பணம் நம்ம போடுவோம், அது அவங்க கண்டோன்மெண்ட்
பல்லாவரம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 34ஆம் ஆண்டு மாசி திருவிழாவை முன்னிட்டு காளி வேடமிட்டு இடுகாட்டில் சூரனை வதம் செய்யும் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த கண்டோன்மெண்ட் பல்லாவரம் பொன்னியம்மன் கோவில் தெருவில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 34ஆம் ஆண்டு மாசி திருவிழாவை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருப்பணி நண்பர்கள் குழு மற்றும் ஊர் கிராம மக்கள் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவிற்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு தாரை தப்பட்டை முழங்க அங்காள பரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்துடன் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று பக்தகாளி மற்றும் சூரன் வல்லாடன் வேடமிட்டு சூரனை காளி துரத்தி சென்று இறுதியாக கவுல் பஜார் இடுகட்டில் வைத்து சூரனை வதம் செய்து சிவபெருமானுக்கு சாப விமோச்சம் அளித்து மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தில் அப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழி நெடுகிலும் அம்மனை வணங்கி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அன்று இரவு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நெரும்பூர் பெரியாண்டவர் அங்காளம்மன் கோவிலில் மயான சூறை வெகு சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெரும்பூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள சக்தி வாய்ந்த பெரியாண்டவர் அங்காளம்மன் கோவிலில் 9ஆம் ஆண்டு மயான சூறை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்து இரவு 9 மணிக்கு அன்னதானம் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் கோவிலின் நிறுவனர் டில்லிகுமார் சுவாமி வேடம் அணிந்து தீ மிதித்து மயான சூறையாடினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. பொதுப்பாதை பிரச்சனையில் கர்ப்பிணி பெண்ணை தாக்கிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க புகார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட பந்துவார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் சிவசத்யா தம்பதியினர். இவர்களின் வீட்டிற்கு செல்லும் பொதுப்பாதை தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான ஜெயராஜ், தனசேகர் மற்றும் முத்தீஸ்வரன் ஆகியோருடன் பிரச்சனை நிலவி வந்த நிலையில் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஜெயராஜ் மற்றும் தனசேகர் உள்ளிட்டோர் கர்ப்பிணி பெண் சிவசத்யாவை கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இதில் பிரசவ வலி ஏற்பட்டு சிவசத்யா தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர் கொடுத்த தேதிக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் தன்னை கீழே தள்ளிய ஜெயராஜ், தனசேகர் மற்றும் முத்தீஸ்வரன் ஆகியோர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் வழக்கை வாபஸ் பெற கோரி எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக தனக்கு போலீசார் அழுத்தம் கொடுப்பதாக பெண் வீடியோ வெளியிட்டு புகார் தெரிவித்துள்ளார். குழந்தை பெற்று சிகிச்சை எடுத்து வரும் தன்னை போலீசார் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் வெளியே அனுப்பும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் தன்னை சந்திப்பதற்கு தனது உறவினர்களுக்கு அனுமதி அளிக்காமல் தன்னிடம் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என துன்புறுத்துவதாகவும் மேலும் தனது கணவர், தந்தை, தம்பி உள்ளிட்டோரை விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கர்ப்பிணி பெண்ணை சந்திக்க விடாததால் பெண்ணின் பெரியப்பா மருத்துவமனை பிரசவ வார்டின் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்கும் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற செய்தியாளர்களையும் பிரசவ வார்டு காவலாளி பழனிசாமி உள்ளே விடாமல் வெளியே துரத்தியும் செய்தியாளர்களிடம் தனது கோரிக்கையை கூற வந்த கர்ப்பிணி பெண்ணையும் சந்திக்க விடாமல் காவலாளி பெண்ணை மிரட்டி வார்டுக்குள் அனுப்பி வைத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்க வாங்க, நீங்க வெளில போங்க. நாங்க போறோம் சார், போறோம். நீங்க வாங்க, வெளியில வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் வாட விட்டு வெளில போங்க. ரைட், ஓகே. வெளில போங்க. ரைட், ஓகே. நீங்க எது போங்க? வாங்க, வாங்க, வாங்க. வெளில போங்க சார்.
சார் வெளில போங்க நீங்க. இல்லீகல் பேஷண்ட்டை கூப்பிட்டு உங்க சௌகரியத்துக்கு பேட்டி எடுக்கிறது வந்து இல்லீகல். அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க சார். யார் கூப்பிட்டாங்க? அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க இப்ப டிபார்ட்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா? அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க. வெளிய டிபார்ட்மெண்ட்ட பெர்மிஷன் நாங்க உள்ள வாங்குனீங்களா? உள்ள போலீஸ் கிட்ட எதுக்கு வாங்கணும் பேட்டி? வெளில போங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். வெளில போங்க சார். நீங்க பேப்பர் ஆர்டர் விட்டு வெளில போங்க. சரி சார், நாங்க போறோம். தள்ளாதீங்க போறோம். போணும்ல நீங்க. வெளில போங்க. நீங்க வெளில போங்க. சொல்றேன். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இது இங்க வந்து மாட்டி வச்சிரீங்களா? அப்படியே போங்க. அரியலூரில் 25 ஆண்டுகள் வாடகையை ஒரே சமயத்தில் கேட்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் சிறுகளத்தூர் கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 2001ஆம் ஆண்டிலிருந்து வாடகை செலுத்த கோரி பொதுமக்களுக்கு கடிதம் வந்துள்ளது. ஒரே நேரத்தில் சுமார் 1.5 லட்சம் வரை வாடகை பணம் கட்ட அதிகாரிகள் கூறி வருகின்றனர். நாங்கள் அனைவரும் தினக்கூலிகள், அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் தங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும். இந்த சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் பணம் எவ்வாறு செலுத்துவது என வேதனையுடன் தெரிவித்தனர். செந்துறை வட்டம் சிறுகளத்தூர் கிராமத்தில் வசித்து வரோம். பெருமா கோயில், எங்கள் லட்சுமி நாராயண பெருமா கோயில் நாங்கள் வசித்து வருகிறோம். அரியலூரில் ஏக்கருக்கு 50,000 இழப்பீடு வழங்க முன்னாள் அரசு தலைமை கொறடா கோரிக்கை. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் டெல்டா பகுதியாக கருதப்படும் இவ்வொன்றியத்தில் புள்ளம்பாடி பாசன வாய்க்கால் மூலம் விவசாயம் நடைபெறும். தற்பொழுது மேட்டூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரை தமிழக அரசு நிறுத்தியுள்ளதால் வெங்கானூர், விலாங்குடி, கோவில் சிலை, இலந்தைக்கூட உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதியில் சுமார் 15,000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த அரசு முன்னாள் அதிமுக கொறடா தாமரை ராஜேந்திரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். இது குறித்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமியை சந்தித்து மனு அளித்துள்ளார். சவுண்டா பேசுங்கம்மா. கலெக்டரை பார்த்து பண்ணி கொடுக்குறோம், பேசி ஏற்பாடு பண்றோம், உங்களுக்கு ஏற்பாடு வாங்கி தந்தோம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மகா சிவராத்திரியை ஒட்டி நெய்வேலியில் குறிஞ்சி பன்னிசை குழு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மகா சிவராத்திரியை ஒட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள அருள்மிகு கதிர்காமன் வேலன் கோவில், அருள்மிகு காவடி செல்வ விநாயகர் கோவில், அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 6 கால பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெய்வேலி ஜெவியின் குறிஞ்சி பன்னிசை பள்ளியின் இசை பயிலும் மாணவர்களின் பக்தி இன்னிசை கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் குறிஞ்சி பன்னிசை குழு இசை ஆசிரியர் ஜெயந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இசை நிகழ்ச்சியில் விநாயகர், இறைவன், பார்வதி, முருகன் உள்ளிட்ட பக்தி பாடல்களை இசை பயிலும் மாணவர்கள் பக்தி பரவசத்துடன் பாடி காண்போரை வேப்பில் ஆழ்த்தினர். இந்த இசை நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்திய இசை ஆசிரியர் ஜெயந்தி மற்றும் இசை கலைஞர்களான அருள், ஆறுமுகம், எக்கோபிட், மணிபாரதி இசைப்பள்ளி மாணவர்களை பக்தர்கள் பாராட்டி மகிழ்ந்தனர். மதுராந்தகம் நகராட்சியில் மகளிர் உரிமை தொகை 5000 வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்த மகளிர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி 23வது பகுதியில் மதுராந்தகம் தொகுதியில் ஐடி விங் மகளிர் அணி பொறுப்பாளர் ஏஞ்சல் ராஜகுமாரி அவர்களின் ஏற்பாட்டில் திமுக கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 3000, கோடைக்கால சிறப்பு தொகை 2000 என மகளிர்களுக்கு மொத்தமாக 5000 ரூபாய் வழங்கிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு
மகளிர்கள் நன்றி தெரிவித்து தங்களுடைய மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் குமார், மதுராந்தகம் நகர மன்ற தலைவர் மலர்விழி குமார், மதுராந்தகம் நகர அவைத் தலைவர் பொன் கேசவன், மதுராந்தகம் நகர 23வது வார்டு கவுன்சிலர் லட்சுமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தமிழக முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்தனர். நம்மளால காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மாதம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு மாணவர்கள் சுகாதாரம் அதுதான் அவருடைய எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்களெல்லாம் ஏதோ எலெக்ஷனுக்காக கேஷ் பண்ணி எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு தான் எனக்காகவே லீடிங்காக தான் இருப்போம். அப்புறம் அவருடைய ஓட்டு எனக்கு எப்பவுமே 250 ஓட்டு கண்டிப்பாக அவர் வாங்குற அவர் தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தலைவர் நிரந்தரம். மதுராந்தகத்தில் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுராந்தகத்தில் ஸ்ரீ மகா சக்தி பீடம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா விமர்சையாக மதுராந்தகம் நீதிமன்றம் எதிரே உள்ள அங்காளம்மன் கோவிலில் 24ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் அங்காளம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் மகா சிவராத்திரி என்று பூஜையுடன் 108 பால்குடம், முனீஸ்வர பூஜை, பெரியாண்டவர் பூஜையும், திங்கட்கிழமை மயான சூறை திருவிழா மற்றும் அன்னதானம் மற்றும் மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் அங்காளம்மன் வேடமடைந்த பக்தர் மயான கொள்ளை திருவிழாவில் பம்பை உடுக்கை ஓசைக்கு மயானத்திற்கு சென்று மயான கொள்ளை விடும் திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜாதி பேதமற்ற சமதர்ம சமுதாயம் அமைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் சமத்துவபுரத்தை நிறுவியவர் கலைஞர் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கொழுமம் கொண்டான் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட சமத்துவபுரம் வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சமத்துவபுரம் பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கி ரேஷன் கடை, நூலகம், சமுதாய கூடம் மற்றும் பூங்காக்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய கருத்துக்கள், நோக்கங்கள், எண்ணங்களை உள்வாங்கி தமிழக முதலமைச்சர் ஆட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஜாதி பேதமற்ற சமதர்ம சமுதாயம் அமைக்க வேண்டும் என்பதற்காக சமத்துவபுரத்தை தமிழ்நாட்டில் நிறுவியவர் கலைஞர் என அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் மொல்லம்பட்டி, மரிச்சிலம்பு, தொப்பம்பட்டி, கீரனூர், மானூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஊராட்சி மன்ற அலுவலகம், சமுதாய கூடம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், தானியங்கி கிடங்கு, உயர்மட்ட பாலம் என 25 கோடிக்கு மதிப்பிலான நிறைவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார். அப்படி வாங்க பின்னாடி வாங்க. அவங்களுக்கு உண்டான இயற்கையிலே அமருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளணும். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். குடும்ப அட்டை பயனாளிகள் முதலாவது ராஜேஸ்வரி இருக்கீங்களா? ராஜேஸ்வரி புதிய குடும்ப ரோஷினி, பாரதி, சிவரஞ்சிதா மீதமுள்ள பயனாளிகளுக்கு